என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஒரு வழியா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழுக்கு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் 7 எடுத்துக்கிட்டா, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும். அதில் அறநூட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்களேன், 2025 குரூப் 4 எக்ஸாமில் 11வது கேள்வியா, ஏலாதியில் இடம்பெறாத மருத்துவ பொருள் எது அப்படின்னு கேட்டு, சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 10th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே அதோட இதுவும் கொடுத்துருக்காங்க என்னென்ன மருத்துவ பொருள்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி மட்டும்தான் இல்லை, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது வந்து நூல் குறிப்பு அப்படின்ற பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2025 குரூப் 4 எக்ஸாம்ல 75வது கேள்வியா, நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th ஓல்டு புக்கில் ஆசிரியர் குரூப்பில் நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாகனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 எக்ஸாமில் 12வது கேள்வியா ஒரு பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது 7th ஓல்டு புக்கில் திருக்கடுகத்தில் 3வது பாடலாக கொடுத்துருக்காங்க. அந்த 3வது பாடலில் லாஸ்ட் லைனு தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது இங்கே இருக்குது சரிங்களா. அப்போது இந்த அறநூட்களில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 6 எக்ஸாம் டிஎன்பிசியில் நடந்திருக்கு. 6 எக்ஸாம்லேயும் அறநூட்களில் எந்த ஏரியாவில் இருந்து கேட்டிருக்காங்கன்ற புக் ப்ரூஃபோட முதல் கொடுத்துட்டேன் சரிங்களா. முதல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் வருது இருங்க அப்படியே நவுத்திட்டு வர, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 பேஜ் போயிடுது. 7 பேஜ் போயிட்டு 8வது பேஜ்லேருந்து தான் நோட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ புது புக்கில் பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை படிக்கணுமோ அதை மட்டும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி 10 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வெறும் 10 பக்கம் படிச்சுட்டா போதும். மினிமம் 2ல் இருந்து 4 கேள்விகள் உறுதியாக கேட்பாங்க. அதுவும் கம்பல்சரி கேட்பாங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ ஓவர்வியூ முதல்ல நோட்ஸில் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சரிங்களா. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். முதல்ல அனலைஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடுவோம். 2025 குரூப் 4 எக்ஸாமில் அறநூட்கள் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 3 கேள்வி நம்ம இப்போ பார்த்துட்டோம் புக் ப்ரூஃப். 2025 குரூப் 2 எக்ஸாமில் 4 கேள்வி சூப்பருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 7/3/2026 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 16/11/2025 அன்னைக்கு, அதாவது 2025 இதான் கடைசி எக்ஸாம். குரூப் 2 அப்புறம் இது நடந்துச்சு சரியா. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4க்கு முன்னாடி 2 எக்ஸாம் நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 4/8/2025 ஒரு கேள்வி தான், 20/7/2025 ஒரு கேள்வி தான். ஸோ இந்த 2 எக்ஸாம் தவிர்த்து மீதிலாம் பாருங்களேன் 2லேருந்து 3 கேள்வி 4 கேள்வின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் குரூப் 4ல் 3 கேள்வி, குரூப் 2ல் வந்து 4 கேள்வியே கேட்டிருக்காங்க. அப்போ கம்பல்சரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இதில் 3 கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. அதில் 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வேலேருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு பாடல் வரி கேட்டிருந்தாங்க சரிங்களா. சூப்பர். இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குன்னு கேட்டால் யூனிட் 7 எடுத்துங்க. யூனிட் 7ல் 15 கேள்வி கேட்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் இது பாருங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன், அறநூட்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான். ஸோ இந்த சிலபஸில் கிட்டத்தட்ட 2 லைன் இருக்குது. ஸோ இந்த தலைப்பு வந்து பார்த்தோன்னா புது புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குதுங்க. ஸோ எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத நான் பேக் டு ஸ்டடியாக கொடுத்துட்டேன். இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா 6th ஓல்டு புக்கில் இருக்குது, 7th நியூ புக்கில் இருக்குது. அதே மாதிரி நான்மணிக்கடிகைன்னு எடுத்துக்கிட்டா 6th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. பழமொழி 400 6th ஓல்டு புக்லேயும் 7th நியூ புக்லேயும் இருக்குது. திருக்கடிகம் 7th புக்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. முதுமொழி காஞ்சி 7th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது, புது புக்கில் இல்லை. சிறுபஞ்ச மூலம் 9th நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஏலாதி முழுக்க ஓல்டு புக்கு 10th புக்கில் மட்டும்தான் இருக்குது, புது புக்கில் ஏலாதி இல்லை. ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், ஔவையார் பாடல்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 6th புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் பழைய புக்லேயும் இருக்குதுங்க.
ஓகேவா? அப்ப இதுல வந்து மேஜரா சில தலைப்புலாம் பழைய புக்ல தான் இருக்கு. அதாவது நான்மணிக்கடிகை புது புக்ல இல்ல, திருக்கடிகம் புது புக்ல இல்ல, முதுமொழி காஞ்சி புது புக்ல இல்ல, ஏலாதி புது புக்ல இல்ல. சரிங்களா? மீதி எல்லாம் புது புக்ல இருக்குது, பழைய புக்ல இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப கண்டிப்பா நீங்க புது புக்கு, பழைய புக்கு ஒரு சேர படிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அதுக்காக அது கடினமான்னு கேட்டா கடினம் கிடையாதுங்க. ஸோ இதில் என்னன்னா, நான் முதல்ல இங்கே பாருங்களேன், இந்த நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் குறிப்போடு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம நோட்ஸை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அங்கே பாருங்கள். இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா எப்போவுமே நான் கொடுக்குற கோணத்தில் படிங்க. இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு, அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு, நூல்வேலி. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ். இது நம்ம படிச்சிடணும். ஓகேவா? ஏன்னா 3 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். 2 கேள்வி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல்வேலிலேருந்து கேட்பாங்க. ஒரு கேள்வி பாடல் வரியில் கேட்பாங்க. அப்படின்னும் போது நம்ம முதல்ல இதை படிச்சிடறோமா? அதுக்கப்புறம் பாருங்கள், 4 அடியாருக்கு பழைய புக்லேயும் புது புக்லேயும் 4 நாளும் 8 வரிகள் இருக்குது. கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ரைட். இப்போ நான்மணிக்கடிகை பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு ஒரு 4 லைன் தான் இருக்குது. 4 லைன் எஸ். அதுக்கப்புறம் பாடல் வரி. இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான்மணிக்கடிகை அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, கடகடன்னு எழுதிடலாம். சரிங்களா? பாடல் கண்டிப்பாக ஒரு முறை படிச்சுங்க, ஏன்னா பாடல் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் திருக்கடுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய புக்கில் தான் இருக்குது. இதில் வந்து முதல் நூல் குறிப்பு ஆசிரியப்பு ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஆனால் பாடல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12 லைன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த லைனை வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால் ஷார்ட்கட்டில் படிச்சிங்க பாடல் வரியை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400 புது புக்லேயும் பழைய புக்லேயும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாடல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டரில் படிங்க. சரிங்களா? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் முதல் இது சிறுபஞ்ச மூலம் 9th புது புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ முதல் நூல் குறிப்பு தெரியுமா அப்படின்னு பாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டேன். கலர் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு கொடுத்துட்டேன். ஃபைனலாக பாடல். பாடல் ரொம்ப பெருசாகவே இல்லை, ஏன்னா அதில் ஒரு 4 லைன், இதில் ஒரு 4 லைன், 8 லைன் தான் இருக்குது. சரிங்களா? ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? முதுமொழி காஞ்சி பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கொடுத்துட்டேன். அதில் இருக்கிற பாடல் வந்து 10 லைன் இருக்குது. பாடல் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுங்க. அடுத்தது ஏலாதி 10th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் பாடல் 4 வரி தான் இருக்குது. நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் கூட கேட்டிருந்தாங்க பாருங்கள், இதில் பயன்படுத்தாத மருந்து பொருள் என்னன்னு குரூப் 4ல். கரெக்டா? ஸோ ஔவையார் பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஓல்டு புக்லேயும் இருக்குது. இதில் இருக்கிற கலர் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப ஈஸி. வெறும் 10 பக்கம் தான். சரிங்களா? ஸோ 10 பக்கம் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சால் 9 பக்கம் தான் இருக்கும். 9 பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி 2லேருந்து 3 கொஷின் உறுதியாக கேட்டுருவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்னா, இப்போ 150 தலைப்பு நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல, அதில் அறநூட்கள் தொடர்பான செய்திகளில் 2 கேள்வி வரும் அப்படின்னு நம்ம ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கு நோட்ஸும் நம்ம கொடுக்குறோன்னா இதை ஃபஸ்ட்டு நோட்ஸாக எடுத்துங்க. ஸோ இதை இன்னும் ஷார்ட் பண்ணலாம். நம்ம டைப் பண்ணால் ஷார்ட் பண்ணி இப்போ 9 பக்கம் இருக்கா, 5 பக்கத்தில் எழுதிடலாம். இதை நாங்கள் எழுதி கொடுக்கறது கூட நீங்களே கூட எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் புக்கையே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேபி அடுத்த நோட்ஸ் கொடுக்கும்போது டைப் பண்ணி கொடுத்துருங்க, அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னா சொல்லுங்கள், டைப் பண்ணி கொடுத்துடலாம். சரியா? ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். கடைசி எக்ஸாம் 7/3/2026 கடைசி எக்ஸாம்னா போன மாதம் நடந்தது. சரிங்களா? 2026. இதில் என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமான விடையை தேர்வு செய்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாரு? சூப்பர்ல. அடுத்தது முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர். 2 கொஸ்டின் ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க, ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 16/11/2025 மூதுரை. மூதுரைன்னா ஔவையார் பாடல்கள். சரியா? அதில் கேட்டிருக்காங்க. சமல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 16/11/2025 ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அதில் இது 4 லைன் வந்து எந்த இதுன்னு கேட்டிருக்க மாதிரி கரெக்டாக கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை கண்டறிக. பழமொழி 400 இருக்கிறத கொடுத்துருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று, 400 பாடல்கள் கொண்டது, ஒவ்வொரு பாடல்களும் 4 அடிகள் கொண்டிருக்கும், இதன் ஆசிரியர் முன்னுரை அறையினார். இதை வச்சே சொல்லிடலாம். சரிங்களா? இது பழமொழி 400. ஸோ இதுவும் வந்து நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக அது பாருங்கள், அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். நூல்வேலிலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புது சிலபஸில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறாங்க,
புது புக்கில் பழைய புக்கில் எந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில் கூட பாருங்கள் 16/11/2025 திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் 6th நியூ புக்கில் 4 நூல்வேலியில் இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த லைனை தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த லைனை தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துருக்கேன். ஆமாம், இதில் புக் பேக் இருக்கும், சொல் பொருள் இருக்கும், இல்லை மற்றதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இதில் சேர்க்கலையே அப்படின்னு கேட்டால், சொல் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 2ல் படிக்கணும். யூனிட் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம், புக்கில் இருக்கிற சொல் பொருள் எல்லாமே படிச்சுப்போம். அப்போ அங்கே படிக்கும் போது இங்கே ஏன் டிஸ்டர்ப் பண்ணும், அதனால தான் சொல் பொருள் கொடுக்கல. ஒருவேளை பிரித்து எழுதுக்கு இருக்கும், எதிர் சொல் இருக்கும், மேபி அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இப்போ பிரித்து எழுதுக்கு யூனிட் 1ல் போயிடும், எதிர் சொல் யூனிட் 2க்கு போயிடும். ஸோ அவங்க தான் சிலபஸை பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சிலபஸுக்கு சரியா இந்த யூனிட் 7க்கு இதை படித்தா போதும். ஓகே, பிரித்து எழுதி எடுக்கும்போது நம்ம புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற பிரித்து எழுதிகள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், அப்போ அதை படிச்சுக்கணும். அப்படி படிக்கணும். மொத்தத்தையும் போட்டு குழப்பினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. சரி, இப்போ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்குன்னு சொன்னால அது கீழே வாங்க. அது கீழே வந்தால் PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூட்கள் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். அதுக்கு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் 10 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. டைமர் ஓடும் 10, 9, 8 அப்படின்னு. 10 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோட் அப்படின்னு காட்டும். ரீடைரக்ட்னு காட்டும். இங்கே எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ரீடைரக்ட்னு காட்டும். அது காட்டணும்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது பர்ஃபெக்டாக இருந்தால் அடுத்தடுத்த தலைப்புக்கும் இதே மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். 150 தலைப்பில் இது ஃபஸ்ட்டு நோட்ஸு. மேபி இது டெமோ நோட்ஸ் கூட வச்சுக்கலாம். இது மாதிரி இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்குற மாதிரியும் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நோட்ஸாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா, பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.